காலை வணக்கம். அதாவது ஆசிபிகேஷன் டெஸ்ட் ஆப்ஷன்னா எலும்பு வளர்ச்சியின் ஆதாரமாக வயதை நிர்ணயிக்கும் முறை. இது ஆரம்ப காலத்தில் புலன் விசாரணை அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தில் புலன் விசாரணையை செய்யும்போது மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போய் அந்த குழந்தையா இல்லை வயது முதிர்ந்த குழந்தையா 18 வயசு ஆயிடுச்சான்னு கண்டுபிடிப்பதற்காக அங்கே கொண்டு போவாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சைல்டு குழந்தையுடைய வயதுகள் 12 வயது, 7 வயது, 16 வயது, அப்புறம் 18 வயது, அதுக்கப்புறம் 21 வயது, இப்படி வகை வகையாக பிரிக்கப்படுகிறது. இப்போ 7 வயதுக்குள்ளே குழந்தை குற்றம் செய்தால் அது குற்றம் இல்லை. 7லேருந்து 12 வயதுக்குள்ளே குற்றம் செய்யப்பட்டால் அது குழந்தையினுடைய மனநிலையை ஆராய்ந்து அது குற்றமாக இல்லையான்னு முடிவு செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16 வயது வரை ஆரம்ப காலத்தில் அந்த பெண்ணோட விருப்பத்தோடு உடலுறவு கொண்டாலும் அது விருப்பமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற அடிப்படையில் அது இருக்குது. அதுக்கப்புறம் 18 வயதுக்குள்ளே இருக்கிறது அது மைனர், இளவர் என்ற கருதாக. அப்புறம் 18 முடிஞ்ச உடனே 21 வரைக்கும் அடலசன்ட்டு, வாலிப பருவம், அவங்களுக்கு அந்த பாஸ்டல் ஸ்கூல் ஆக்ட்லாம் இருக்குது. ஆனால் இது இப்போ பார்த்திங்கன்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 அந்த ஆக்டில் செக்ஷன் 94 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் 3ல் சட்ட அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. எதுக்கு? இது ஆசிபிகேஷன் டெஸ்ட்டு இல்லை இதர மருத்துவ பரிசோதனை மூலமாக ஒரு குழந்தையினுடைய வயதை நிர்ணயிப்பதற்கு பயிற்சிகளை 15 நாட்களுக்குள்ளே எடுக்கணும். அது அந்த உத்தரவு கொடுக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? CWCக்கு, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தபோது இதில் இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைகளுடைய வயது குற்றம் செய்ததாக செல்லப்படுகிற குழந்தையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருவருக்குமே இந்த பரிசோதனை செய்யப்படலாம். இதனுடைய முழுமையான தீர்ப்பு வினோத் கட்ரா versus ஸ்டேட் ஆஃப் யூபி 2023 MLJ கிரிமினல் 164 SC. வினோத் கட்ரா versus ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2023 MLJ கிரிமினல் 164 சுப்ரீம். கட்ராவில் தான் வைஷ்ணவ தேவி டெம்பிள் ஜம்மு காஷ்மீரில். சரி, இப்போது ஆசிபிகேஷன் டெஸ்ட்டுன்னா என்ன? ஆசிபிகேஷன் டெஸ்ட்டுன்றது எலும்புகளுடைய வளர்ச்சியும் பற்களின் வளர்ச்சியும் வைத்து வயதுகளை கணக்கிடுதல். பற்களும் எலும்பு வகையை சேர்ந்தது தான் உங்களுக்கு தெரியும். இது நேரடியாக பார்வையிட்டும் இல்லை ஊடுருவி கதிர் மூலமாக எக்ஸ்ரே மூலமாக பதியப்பட்டும் செய்யலாம். இதில் என்னென்னலாம் பார்த்திங்கன்னா பற்களை வச்சு இந்த பற்கள் இந்த கடவாய் பற்கள் அது பார்த்திங்கன்னா கீழே இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2, மேலே அந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 கடவாய் பற்கள் அது முளைக்குது 18 வயதுக்கு மேலே தான் முளைக்கும். சில பேருக்கு அந்த 32 பற்களும் முளைப்பதற்கு 30 வயசு கூட ஆகிடுது. அது ஒரு பக்கம் பற்கள் இருக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா முடிகள், மர்ம பகுதிகளில் இருக்கிற முளைக்கும் முடிகள், அக்குள்ள முளைக்கிற முடி, இந்த பிறப்புறுப்பை சுற்றி முளைக்கிற முடிகளை வைத்து கூட வயதுகள் கண்டுபிடிக்கும். அடுத்தது இந்த மார்பு எலும்பு, இங்கே இருக்க ஸ்டெர்னம் என்று சொல்லப்படுகிற மார்பு எலும்பு அதனுடைய வளர்ச்சியை வைத்து கூட வயதுகள் குறிப்பிடலாம். அடுத்து இடுப்பு எலும்பு அது வளர வளர வயதை குறிக்கக்கூடிய வயது. ஆக மொத்தம் இந்த வயதுகள் எல்லாமே அந்த மருத்துவர் கொடுக்குற அந்த சான்றிதழ் என்ன சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்டு இறுதியாக சொல்ல முடியாது. 2 வருடங்களுக்கு இடைப்பட்ட நிலையில் தான் அவங்க ஒப்பீனியன் கொடுப்பாங்க. 14லேருந்து 16, 16லேருந்து 18, 18லேருந்து 20, இப்படி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மருத்துவ பரிசோதனையை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புனீங்கன்னா இந்த மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸை படிச்சிங்கன்னா ஆசிபிகேஷன் டெஸ்ட் பகுதியில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. சரியான போஷாக்கின்மையின் காரணமாக பற்கள் முளைக்காமல் போயிருக்கலாம், எலும்புகள் வளர்ச்சி அடையாமல் போயிருக்கலாம். குளிர் பிரதேசத்தில் மலை பிரதேசத்தில் வளர்ச்சி வேறு விதமாக இருக்கும். கடுமையான வெயில் பிரதேசங்களில் வளர்ச்சி வேறு விதமாக இருக்கும். இந்த அடிப்படையில் குறுக்கு விசாரணை செய்து கொள்ள வேண்டும். காலை வணக்கம், நன்றி.